இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் இப்போ திருப்பி 2 எபிசோடாக பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமியில் இப்போதைக்கு நடக்கிற விஷயங்களில் எதுவும் சீரியஸான விஷயங்கள் கிடையாது. பாக்கியா 5 பேரை வச்சு 5000 பேருக்கு சமைப்பாங்க, 8 பேரை வச்சு 1,00,000 பேருக்கு சமைப்பாங்கலாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். கடைசி நிமிஷத்தை பிரச்சனை வரும், அவங்க தீர்த்துருவாங்க. அப்படின்னாலும் கூட அந்த பிரச்சனைகள் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்கான்னு பார்த்தா அது கூட பெருசாக கிடையாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வில்லியெல்லாம் வருவாங்க சமைக்க போகிற இடத்துல. அந்த மாதிரி கூட இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. திடீர்னு 200 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைங்க, 75 பேருக்கு வெஜ்ஜு சமைங்க அப்படின்னா உங்களோட ப்ரில்லியண்ட்டாக ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உடனே சமைச்சிடலாம் அப்படின்னு உட்காந்து சமைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது மட்டும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் கூட பார்க்குறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடையாது. ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் இந்த செடியனும் ஈஸ்வரியும் குழந்தைய தூக்கிட்டு வந்த விஷயம் தான். அதுவும் எப்படியோ கடன்னு முடிச்சது. அந்த குழந்தைய இந்த பருத்தி மூட்டை குடம்லேயே இருந்துக்கலாங்கிற மாதிரி திருப்பி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சு. அப்போ நம்ம எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறது, ஆவலாக வெயிட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாண்டியன் ஷோஸில் கல்யாண விவகாரம் என்ன ஆக போகுதுங்கிறலாம். எப்பயுமே சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா கல்யாண எபிசோட்ஸு டிஆர்பி செமையாக போகும், பரபரப்பாக போகும். கடைசி நிமிஷத்தில் நிறுத்துங்கங்குவாங்க, பிரச்சனையாகவும், இங்கே கத்துவாங்க, அங்கே கத்துவாங்கன்னு ஒரே கூத்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க கண்ணனும் ராஜியும். அதை கண்ணை முடிவு பண்ணிட்டார், ராஜிக்கிட்ட சொல்லிட்டார். ராஜி ஷாக்காக வராங்க. எப்போ எதுக்கு ஓடி வந்தாங்க? இங்கே கல்யாணம்னா ஓடி வந்துட்டாங்க. ஆனால் கல்யாணம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கலாம். சும்மா ஓடி வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நல்லா போயிடலாம் நினச்சாங்களா? ஏன்னா நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப மக்காவே காமிக்கிறாங்க இப்போ ராஜி திடீர்னு. ஆனால் இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், நாளைக்கே கிளம்பலாங்கிறாரு. இதில் வேறு தூக்கிட்டு வந்த நகையை அவங்க பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நகையை பையில் மாட்டிக்கிட்டு வெளில போகும்போது வரும்போதும் அந்த பையை தூக்கிட்டே திரியிறாரு நகைப்பையோட. ஸோ இப்போ நகையை வித்தரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் கல்யாணத்துக்கு அப்போ கரெக்டாக இவருடைய நகையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காருங்கிறது தெரிய போகுது ராஜிக்கு. அப்போ திருட்டு பயலை உன்னப்பே நம்பி வந்தா கோவப்படுற, கத்துற, எரிச்சப்படுற, வீட்டிலேருந்து நகையை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னா எப்படி உனக்கு தானே போட போகிற நகை, அதை நான் தூக்கிட்டு வந்தா என்ன அப்படின்னு கேட்டால் அது அவங்க ஆசையாக போடும்போது ஓகே. நான் அவங்க வேணான்னு வரும்போது அவங்க நகை மட்டும் எப்படி வேணும்னு சொல்லி இருந்திருக்க முடியும். இவ்வளோ கேவலமானவனா நீ இருக்கேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த வாக்குவாதத்தை பாக்கியா பார்த்து பாக்கியா எழில்கிட்ட சொல்ல, எழிலும் கண்ணனும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்கே கதிரும் வர, இவனுங்களா நீங்களா நீயா அப்படின்னு மாற்றி சண்டையெல்லாம் நடக்கிற சமயத்தில் தான் கண்ணனை அடித்து பற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ ராஜியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு கிளம்பி குமரவேர்லேருந்து எல்லாரும் ஏன்னா நம்மளோட பெரியப்பாவை சாகிற வரைக்கும் காரணமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அண்ணனுக்கு பெரிய மானக்கேடாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோமதி சொல்லி தயவு செஞ்சு அம்மா சொல்கிறேன், அம்மாவுக்காக அவள் கழுத்த தாலியை கட்டு போகும்போது நீ உன் கூட தான் ஓடி வந்துட்டா அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. யாரோ ஒருத்தனை நம்பி ஓடி வந்துட்டான்னு அவனும் மோசமானவனா இருந்தான் அப்படின்னா இன்னும் பெரிய கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு எதாவது சமாளிக்க. இல்லை பழனிவேலும் கால் பண்ணி தயவு செஞ்சு மச்சான் நீ மாப்பிள்ளை நீ தாலியை கட்டிட்டுன்னு ஏதாச்சும் கதையை விட கடைசியில் கண்ணன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே கம்ப்ளீட்டாக மறைச்சு வேறு வழி இல்லாமல் கதிர் ராஜியோட கழுத்தை தாலி கட்டுறதும், கட்டினதுக்கு பிறகு நல்ல மாதிரி நாடகம் போட்டியாடா டே பாண்டியா நீ தான் எல்லாத்துக்கும் காரணமாக, நீ தான் உன் பையனை அனுப்பிவிட்டு கல்யாணம் பண்ண வச்சியா அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் கோவப்பட அந்த கடுப்போட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கதிரையும் ராஜியும் வீட்டை விட்டு வெளில போங்கடா அயோக்கிய ராசிகளான்னு 2 வீடும் இல்லாமல் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு வரதுன்னு பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாக்கியாலேருந்து எல்லாருமே நேராக கிளம்பி இங்கே வந்துட போகிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கும் போது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ பாக்கியாவும் நேராக இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட எப்படி எங்கள் வீட்டில் ஒத்துக்க போகிறாங்கன்னு தெரியாமல் இருக்க, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு திருச்செந்தூர்லேருந்து பஸ் ஏற்றி வந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் அனுப்பிவிட்டுட்டு இவங்களும் சேர்ந்து கிளம்பி இந்த வீட்டுக்கு வர இங்கே கோபியும் ராதிகாவையும் பார்த்து ஷாக்காகன்னு பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மெகா சங்கமும் அடுத்த ஒரு வாரம் ஓடி கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் ஆக போகுது. சரவணனுக்கு இன்னும் பொன்னமையிலங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி கதிர் முல்லை மாதிரியே இருக்க போகுது அப்படின்னா அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே பார்த்தா இப்போ இந்த சீரியலை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்களா? பாண்டியன் ஷோ சீசன் 2 பாக்கியலட்சுமி மெகா சங்கமத்துக்காக பார்த்தேன், ஆனால் இனிமே நான் இந்த சீரியலையும் பார்க்க போகிறேன், நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.